ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நேற்று அந்த இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதி பெருமிச்சே விட்டுருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ஒரு டவுனாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று கூட ஒரு சகோதரி நம்ம கமெண்ட்டில் போட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கருத்து கணிப்புலாம் பார்த்துட்டு நான் அழுதுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா டுடேயோட அந்த கருத்து கணிப்பு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே. அதாவது இந்த கருத்து கணிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அவங்களா கொடுக்குற அந்த குத்துமதிப்பான தான். இது வந்து உண்மையானது கிடையாது. மே 4 தான் உண்மையான ரிசல்ட் வரப்போகுது. மே 4 உண்மையான அந்த ரிசல்ட் வரும்போது கூட அதையெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்க. அதை பார்க்குற விதம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப இமோஷ்னலாக நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? அது ரொம்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனலாக அழுகிறது, ஒரு மாதிரி அதை ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கணும். முன்னக்கூட்டியே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அது வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த அரசுக்குள்ளே வந்ததே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அரசியல் புரட்சி தான். நல்லா நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அரசியலில் வர சாதாரண யாரும் வர மாட்டாங்க. இவ்வளோ ஊரே புகழ் பணத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முடிவை நம்ம மக்கள், ஏன்னா எவ்வளோ எதிரிகள் துரோகிகள் எந்த அளவுக்கு அவரை வந்து பழிவாங்கப்படுத்தப்படுவார், அதாவது பர்சனல் எவ்வளோ அட்டாக் பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சு ஒரு மனுஷன் அரசுக்குள்ளே வந்ததே பெரிய ஒரு அரசியல் புரட்சியை நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது அது வந்து வெற்றி பெறுவார். ஓகேவா? ஆனால் அந்த அரசியல் அந்த அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இடங்கள் பிடிக்காரு இத்தனை அப்படிங்கிறது முன்ன பின்ன வரும்போது இல்லை, அதை ஏற்றுக்கிற மனப்போக்கம் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? அவர் கூட எப்பவுமே நாங்கள் துணையாக நிற்போம் அப்படிங்கிற கொள்கையோடு தான் நீங்கள் இருக்கணும். அதை விட்டு ரொம்ப இமோஷனலாக நீங்கள் வந்து எதுவும் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகாதீங்க. ஓகேவா? இப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கல்ல, அதாவது எக்ஸிட் போர்ட்லேயே எக்ஸிட்டான ஒரே கட்சி கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான். ஆனால் அவங்க யாராவது ஃபீல் பண்ணுறாங்களா? எப்படி பயிற்சின்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்க போகிறது கிடையாது, பயிற்சின்னு இருந்தாலும் அவங்கள மாதிரி ஒரு இதாக எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இப்போ சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஒரு பயிலும் மதிக்கல, ஒரு இடம் கூட நான் தமிழ் கட்சிக்கு பிடிப்பாங்கன்னு ஒருத்தரும் போடலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயே இப்படி தொங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அவங்கள மாதிரி அவங்க மாதிரி தான் இருக்க முடியும். சும்மா ஒரு ஃபண்ணுக்கு சொன்னேன், அதுக்காக நாம் தமிழ் கட்சியை மாதிரிலாம் நம்மளால சொரணை கட்டு போயிருக்க முடியாது. ஸோ இருந்தாலும் அது ரொம்ப இமோஷனலாக மைண்டு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப இமோஷனலாக அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சில பேர், ஏன்னா நீங்கள் இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா தோழிகள் நண்பர்கள் நான் சொல்லிக்கிறேன், அரசியலாக எடுத்துப்போம். ஓகேவா? அது எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருந்தாலும் எல்லா நன்மைக்கே வெற்றி நிச்சயம். ஓகேவா? சரி, அடுத்த கட்டமாக தளபதி விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சீரடி சாய்பாபா கோயில் போயிருந்தாரு. அப்போ இன்னைக்கு எங்கேப்பா போகிறாரு? ஒரே ஆன்மீக பயணமாக இருக்க. இன்னைக்கு ஒருவேளை வேளாங்கண்ணி போவாரோ இல்லைன்னா மெக்கா போவாரோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கும்போது தளபதி சைலண்டாக அவங்களுடைய கட்சி வேட்பாளர்களை இன்னைக்கு பனையூர் ஆஃபீஸுக்கு அழைச்சி ஒரு மீட்டிங், 233 வேட்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. சைலண்டாக ஒரு அவசர மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இப்போ கண்டிப்பாக இதை செஞ்சாகணும் அப்படின்ட்டு தான் நான் இதை பற்றி பேசலாம் வந்தேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பேசுவாங்க இதில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறது, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலையே எப்பவுமே காலங்காலமாக எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றா ஒரு மூன்றாவதாக ஒரு பெரிய சக்தி ஒரு அரசியலில் வந்தாங்கன்னா அவங்கள சாய்க்கிறதுக்கு எந்த எஸ்டிமுக்குனாலும் போவாங்க. அது வந்து தனித்தனியாகவும் பண்ணுவாங்க, 2 பேர் கூட்டு சேர்ந்து பண்ணுவாங்க. சரியா? அப்படி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எவ்வளோக்குள்ள இடையூறுகளை கொடுத்தாங்க இந்த 2-3 வருஷங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரூர் சம்பவம் மிக முக்கியமான ஒரு கரும்புள்ளி அமைஞ்சிருக்கு. அதுக்காக ஒரு 41 வீலும் போயிடுச்சு. சரியா? இப்படி இருக்கிற சமயத்தில் கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தாண்டி கூட இந்த 234 கேண்டிடேட்டை நிப்பாட்டும் போது அந்த கேண்டிடேட் நம்மளுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருப்பாங்க தெரிஞ்சு அவங்களே விலைக்கு வாங்க முற்படுவாங்க. ஸோ அதுவும் கூட நடந்துச்சு. எடப்பாடி தொகுதியில் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க எங்கே நிற்பாங்க கேட்டிங்கன்னா, ஏன்னா அது வரைக்கும் கூட இவருடைய வெற்றி சதவீதம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க, இவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எக்ஸிட் போல் வெளியே இதில் வந்து ஒரு இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு அவரே ஆட்சி அமைப்பார், 98 to 120 இடங்களை பிடிப்பார் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? ஆட்டம் கண்டு போய் இருப்பாங்க. இப்போ ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை தூக்கலாம், இப்போ தமிழை வச்சுக்கிறது எந்தெந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணிப்பை வைப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து எல்லாருமே நடந்திருக்கு. விஜயகாந்துக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்க, அவருக்கு கட்சியில் உள்ள அந்த ஆட்களையும் தூக்குனாங்க, விலையாக அதாவது காசு கொடுத்து அடிச்சிருவாங்க, விலைக்கு வாங்கிடுவாங்க. அதேமாரி கமல் அவர் ஜெயிக்கவே இல்லை, இருந்தாலும் அவர் கட்சி இருக்கக்கூடாது முடிவு பண்ணி சின்ன படம் வாங்கிட்டாங்க. ரிசல்ட் வந்து அடுத்த நாளே எல்லாரும் பிச்சுட்டு போயிட்டாங்க, திமுக நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்கள் கட்சியிலையும் நடக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க, நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அது நடக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங், அதாவது அவங்க எந்த மாதிரிலாம் கேன்வாஸ் பண்ணுவாங்க எதிரிகள். இப்போ நம்ம வந்து இப்போ ஜெயிக்க வச்சு எவ்வளோ அதிகமான தொகுதிகள் நம்ம பிடிக்கல, எவ்வளோ தொகுதியில் பிடிக்கணும் போது அப்போ அந்த ஆட்கள் எப்படி விலைக்கு வாங்கலாம், அவங்க மைண்டு எப்படி கேன்வாஸ் பண்ணலாம், எப்போ நீ அந்த கட்சியிலேருந்து பெருசாக என்னத்தப்போ உனக்கு கிடச்சிரும், உன் குடும்பத்தை பார்க்க முடியாது, உன் பிள்ளைகளை பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு இத்தனை கோழி தரேன் அத்தனை கோழி தரேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. கடைசி நேரத்துக்கு தான் நடக்கும் நிஜம். ஸோ எத்தனை தொகுதியில் விஜய் அவர்கள் ஜெயித்தாலும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த வேட்பாளர்கள்
ஒவ்வொருத்தரும் உண்மையான நீங்கள் ஒரு விசுவாசியாக அந்த இடத்துல தான் நீங்கள் காட்டணும் யாருன்ட்டு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு போடப்பட்டிருக்க ஒவ்வொருத்தருடைய ஓட்டுமே உங்களுக்கான ஓட்டு கிடையாது. விஜய்ங்கிற ஒரு மனுஷனுக்காக போடப்பட்ட ஓட்டு தான். இதை நான் அடித்து சொல்லுவேன். அதாவது தமிழை வெற்றி களத்தில் வேட்பாளர் நின்றீங்கல்ல, எல்லாரும் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் போட்டுக்க ஓட்டுமே விஜய்ங்கிற ஒரு மனுஷன் முதலமைச்சர் ஆகணும், விஜய் ஜெயிக்கணும், விஜய் கேட்டாருப்பா, விஜய் அரசியல் வந்துட்டாருப்பா, விஜய்க்காக நான் ஓட்டு போறப்பா அப்படின்னு போட்ட ஓட்டு தான். எல்லாரும் போட்ட ஓட்டு அவரு தான். அந்த மனுஷனாடி தான் உங்களுக்கு ஓட்டு. ஸோ அதை மனசில் நிறுத்தி, இப்போ இந்த விலைக்கு வாங்க வருவாங்களா, உங்கள்கிட்ட கேன்வஸ் பண்ண வராங்களா, அப்போலாம் நீங்கள் மனசை அதை முன்னிறுத்தி நீங்கள் வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும். ஸோ அதனால் அந்த மனசுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதனால தான் கூட இன்னைக்கு விஜய் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விலைக்கு வாங்குறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னா, அதாவது விஜயோட ஆதரவாளர்கள் யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு தூண்டுற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க. ஸோ அது இப்படி கிளப்பி விடுற இவனுங்க இதே மாதிரி இப்போ டிஎம்கே தோத்து போகிற மாதிரி ஒரு இது வருது, அவங்களுக்கு நெகட்டிவாக ஷேடில் ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சால் வேற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதாவது தாக்குதல் பண்ணுவாங்க, அடிதடி நடக்கும், குளிர்படி பிரச்சனை. அவங்களால ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஓட்டு போலன்னு தெரிஞ்ச உடனே தண்ணி தொட்டிலாம் அடித்து உடைக்காங்க ஒரு ஊரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஓட்டு போலன்னு தெரிஞ்சால் பணத்தை வேற கொடுத்துருக்காங்க. ஸோ கடுப்பில் என்ன மாதிரியான விஷயங்களை வேணாலும் முன்னெடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அப்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும். ஸோ இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி பேசுகிறது தான் இந்த மீட்டிங் இருக்கும். ஸோ இது நம்மளுடைய ஒரு பார்வை, ஓகேவா? அதனால் ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியும், வாக்கு அந்த எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அன்னைக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த திமுக தோற்று போக போகுது அப்படின்றா அவங்க வந்து எஸ்டிமுக்கு போவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒன்ஸ் இந்த முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை யாராலையும் அசைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரலாறு பேசும்ல. அதுவும் விஜய் அவர்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த மனுஷன். அதாவது இப்போ எக்ஸிட் போல் அவருடைய நிலவரத்தை பார்த்தீங்களா, இந்தியா டுடே எப்படி கொடுத்துருக்குன்னு கணிப்பு. ஸோ அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அவருடைய வெற்றியை தாங்கிக்குள்ள இவங்கெல்லாம் அந்த மனசு விஜய் ஜெயிச்சுட்டா அப்படிங்கிற இதே இவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன வேணால் பண்ணைக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த மீட்டிங்கை நடத்திருக்காரு விஜய் அவர்கள். ஸோ நாம் எப்படி ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்காக இருக்கணும். மேற்படி நிறைய விஷயங்களை கூட அவங்க அதில் பேசலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இதை பற்றி அண்ணா நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைகள் நல வாரியம்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிராகவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் தேர்தலை பிரச்சாரம் லாஸ்ட்டாக பேசும்போது, அதாவது ஒவ்வொரு வீட்டோட குழந்தைகளும் இந்த விஜய் மாமாக்காண்டி உங்கள் அம்மா பட்ட கெஞ்சி உங்கள் சாக்லேட் வாங்கினா நீங்கள் அடம்பிடிப்பீங்களா, அதேமாதிரி ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஏதோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சமான செயல் மாதிரியும், செய்யக்கூடாத ஒரு பாவத்தை விஜய் பண்ணிட்ட மாதிரியும், குழந்தைகளுக்கு எதிராக பண்ணிட்ட மாதிரியும் இந்த குழந்தைகள் நல வாரியம் அது எப்படி குழந்தைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம், இமோஷனலாக நீங்கள் பிளாக்மெயில் பண்ணால் கூட, அட்டாக் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு விஜய்க்கு எதிராகவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை பார்த்த உடனே நம்மளுக்கு இப்படி தோணும், ஏன்டா இந்த குழந்தைகள் நல வாரியம் ஒன்று இருக்கீங்களே, நீங்கள்லாம் இருக்கீங்களா? இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே தெரியுது. என்ன 2 வயசு குழந்தைய பாலியல் என்னென்னலாம் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்துக்கிட்டு வராத இந்த குழந்தைகள் நல வாரியம் இப்போ மட்டும் என்ன உடனே பொத்துக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போறீங்கன்னா, அவ்வளோக்குள்ள என்ன ஒரு பண்ணக்கூடாத பெரிய குச்சத்தையே பண்ணிட்டார் விஜய் அவர்கள். அவர் அன்பாக நேசிக்கிற குழந்தைகிட்ட ஒரு யதார்த்தமாக ஒன்று சொல்கிறாரு. இது ஒன்றும் எமோஷனல் பிளாக்மெயிலாக நான் கேட்குறேன். அப்போ எந்த அளவுக்கு இங்கே உள்ள, அதாவது இந்த குழந்தைகள் நல வாரியங்கிறது, அதாவது குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து குழந்தைகள் வாங்கி தின்ற ஒரு பொருட்களில் உடல் பாதிப்பு ஏற்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற அனுமதிக்கப்படுற நிலைமையெல்லாம் வருது சில நேரங்களில். அப்போ கூட அந்த குழந்தைகள் நல வாரியம் பொத்துக்கிட்டு வந்து அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸ் கொடுத்து வழக்கு நம்ம பார்க்கல. ஸோ குழந்தைகள் உண்மையிலே இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இப்படி எவ்வளோ பிரச்சனைகளை பாதிக்கப்படும் போதெல்லாம் பொத்துக்கிட்டு வராத இந்த குழந்தைகள் நல வாரியம் இப்போ விஜய் அவர்கள் ஒன்று சொல்லிட்டாரா, அதனால பொத்திட்டு வந்து வழக்கு பதிவு கொடுக்குற அளவுக்கு போயிருக்குன்னா என்ன சொல்ல. இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு இல்லை. நாடு இப்படி தான் இருக்குது. அதாவது எல்லாமே விலைக்கு வாங்கப்படுது. எல்லாமே ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து விஜய்க்கு எதிராகவே திருப்புற மாதிரி தான் நமக்கு பார்க்குறது தோணுது. எல்லாமே விலைக்கு வாங்கப்படுற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னு தானே இவங்க வந்து இந்த குழந்தை நல வாரியம் இதுக்கெல்லாம் கம்மி கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏதோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ட மாதிரியும், அதாவது இங்கே கஞ்சா போதை விளக்குன்னு எல்லாமே இருக்குது. பழக்க வழக்கில் கெட்டு செல்லக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாரும் பாதிப்படைகிற மாதிரி எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எதிரான எதுவுமே பார்த்தீங்கன்னா பொங்காத இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி செய்திகளை மட்டும் உடனே விஜய்க்கு எதிரான மட்டும் உடனே பொங்கிட்டு
வர்றதை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருதா வரலையா? சரி, ஓகே. இதை வந்து என்னத்தை சொல்ல, நம்ம நாடு இப்படி தானே இருக்குது, எல்லாம் மாறும். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சிங்க, உங்களுடைய கருத்துக்களை அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ வரும். ஓகேவா?